இந்த குளோபல் தமிழ் ஃபோரம் ஜிடிஎஃப் என்பது இப்பொழுது சிங்கள அரசோடு அவர்கள் தொடர்ச்சியாக சேர்ந்து இயங்கி வருகின்றார்கள். அதுவும் குறிப்பாக தமிழர் தரப்பை எந்த இடத்திலும் முதன்மைப்படுத்தப்படவில்லை. ஒன்று, இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு தேசிய இன பிரச்சனையை ஒரு தனி மனித பிரச்சனையாக அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இவர்களுடைய முக்கியமான அந்த 6 அம்சங்கள் இருக்குது. இந்த 6 அம்சங்கள்ல ஒன்று கூட தமிழர்களுக்கானது அல்ல அப்படின்றப்ப இவர்கள் யார், ஏன் இதை ஒரு மெனக்கிட்டு செய்யணும் கேள்வி இருக்கிறாங்க. தமிழர்களுக்காக அல்ல, தமிழ் மக்களுக்கான பிரதிநிதித்துவம் அல்ல. தமிழ் மக்கள் ஒரு 60 ஆண்டு காலமாக வைத்த அந்த கோரிக்கை தனித்தமிழ் ஈழம் என்றது இல்லை. அதற்கான தீர்வை பெற்றுக்கொள்கிற ஒரு இது இல்லை. ஒரு இன அழிப்பு நடந்தது என்பதை பற்றி இல்லை. இப்படி எதையும் பேசாத இவர்கள் யார்? வெளியேற்றப்பட்டு விட்டார். பிடிஎஃப் வெளியேற்றிருச்சு. பிடிஎஃப் வெளியேற்றி விட்டது. இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் அந்த ஜிடிஎஃப் என்று சொல்வது கனடாவில் இருக்கின்ற சிடிசி என்கின்ற கும்பலும் மற்றும் எந்தெந்த நாடுகளிலே தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்களால் சிங்களத்தோடு சேர்ந்து இயங்குபவர்கள் என்று துரத்தப்பட்டவர்களும் எல்லோரும் தாயகத்தில் இருந்து வந்தவர்கள், புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற எல்லோரும் நாங்கள் கூறுகின்றோம். ஈழம் கூறையிலாது வந்தோம். எங்கள் இனத்துக்கு ஏற்பட்டது இன அழிப்பு என்றதை சொல்லுவோம். இன அழிப்பு கூறியவர்களை சர்வதேச குற்றவாளி கூண்டில நிறுத்துவோம். இன்னொன்று, தமிழீழ விடுதலை புலிகள் மக்களை காக்கின்ற மக்கள் போராட்ட வீரர்கள். தமிழீழ விடுதலை புலிகள் மக்கள் போராட்ட வீரர்கள் என்று அத்தனை பேரும் போயிருக்கின்றார்கள். தமிழீழ விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் என்று சொல்லி சிடிசியை சேர்ந்த இதே ராஜ் தவரட்னசிங்கம் அவர்களும் ஜிடிஎஃபினால் அனுப்பப்பட்ட குஹன் அவர்களும் பயங்கரவாதிகள் என்ற இடத்திலே போயிருந்தார்கள். இந்த சிடிசி என்கின்ற கும்பலுடைய ஒரே கொள்கை இலங்கை அரசை காப்பாற்றுவதும், இலங்கை அரசு எதை விரும்புவதோ அதை நடைமுறைப்படுத்துவதும். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலமுரிமைகளுக்கு வணக்கம். கனேடிய தமிழர் தேசிய அவையினுடைய ஊடக பேச்சாளர் தேவ சபாபதி நம்மோடு இருக்கின்றார். முக்கியமான நிகழ்வுகள் குறித்து இன்றைய இந்த உரையாடல் இருக்க போகிறது. நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம். ராவணா ஊடக அண்ணன் ஏகலவன் அவர்களே மற்றும் ராவணா ஊடகத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பு தமிழ் உறவுகளே வணக்கம். இப்போ குறிப்பா உங்களை இந்த நேர்காணலுக்கு நம்ம உங்களை தேடி அழைச்சதுக்கான காரணம் என்னன்னா, குளோபல் தமிழ் ஃபோரம் அப்படின்னு ஜிடிஎஃப் என்பது இலங்கை அரசோடு இந்த தமிழ் சமூகம் இனி சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு தீர்வு என்று ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க. அதை நீங்க எல்லாம் வாசிச்சிருக்கீங்க. பல்வேறு தரப்பிலிருந்து அதற்கு வலுத்த எதிர்ப்பு தொடங்கி இருக்கிறது. உங்களை போன்றவர்கள் கனடிய தமிழர் தேசிய அவை உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் அதை எதிர்க்க வேண்டிய காரணம் என்ன? முதல்ல இந்த தீர்வு என்ன சொல்கிறது? உங்களுடைய பதில் அந்த தீர்வின் மீது என்னவா இருக்கு? இந்த குளோபல் தமிழ் ஃபோரம் ஜிடிஎஃப் என்பது இப்பொழுது சிங்கள அரசோடு அவர்கள் தொடர்ச்சியாக சேர்ந்து இயங்கி வருகின்றார்கள். அதுவும் குறிப்பாக இந்த தீர்மானத்திலே அவர்கள் எந்த ஒரு இடத்திலையும் தமிழர் பிரதிநிதித்துவம் எதுவும் அங்கு குறிப்பிடப்படவில்லை. அது மாத்திரமன்றே இந்த தீர்மானத்தை கொண்டு போன தரப்பு தவறானவர்கள், கொண்டு போன தீர்மானம் தவறானது, கொண்டு போன முறை அதை விட தவறானது. இந்த மூன்றும் அந்த தீர்மானத்தில், அதுவும் குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் தமிழனுடைய இந்த இன அழிப்பு சார்ந்த விடயங்கள் தொடர்ச்சியாக 75 ஆண்டுகளுக்கு மேலாக இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றது. அதிலே பலவிதமான ஒப்பந்தங்களை உங்களை போன்றவர்கள் கண்டிருப்பீர்கள். டட்லி செல்வா ஒப்பந்தம், பண்டா செல்வா ஒப்பந்தம், இலங்கை இந்திய ஒப்பந்தம், திம்பு பேச்சுவார்த்தை, ஓஸ்லோ பேச்சுவார்த்தை, இப்படி பிரேமதாச தலைவர் மேதகு பேச்சுவார்த்தை, இப்படி பலவிதமான ஒப்பந்தங்களை நீங்கள் கண்டிருப்பீர்கள். அதிலே குறிப்பாக ஒரு தமிழர் தரப்பு என்று கூறப்படுகின்ற இந்த ஜிடிஎஃப் சிடிசியினால் கொண்டு போனப்பட்ட இந்த தீர்மானத்திலே எந்த ஒரு இடத்திலையும் இன அழிப்புக்கு உள்ளாகிய தமிழர்கள், தமிழர் தரப்பு என்பது குறிப்பிடப்படவில்லை எந்த ஒரு இடத்திலையும். அதில் அவர்கள் குறிப்பாக அவர்கள் அந்த இலங்கையை வளப்படுத்துகின்ற
வகையில் தான் அந்த 6 பிரதான இதற்கும் அதை மேலோட்டமாக கூற வேண்டும் என்றால், தமிழர் தரப்பை எந்த இடத்திலும் முதன்மைப்படுத்தப்படவில்லை ஒன்று. இரண்டாவது, இலங்கையை வளப்படுத்த வேண்டும், இலங்கையை வளப்படுத்த வேண்டும். மூன்றாவது, இப்பொழுது புதிய அரசியல் யாப்பு வரையப்பட வேண்டும். புதிய அரசியல் யாப்பு வரையப்படும் வரைக்கும் இப்போதுள்ள அரசியல் யாப்பை கட்டாயமல்ல, மனதளவிலே மனதறிந்து நீதியான முறையிலே அமுல்படுத்த வேண்டும். அவர்கள் மனதறிந்து அவர்கள் அமுல்படுத்த வேண்டும். நான்காவது, ஒன்றுபட்ட பிரியாத நாட்டுக்குள்ளே தீர்வு கொண்டு வரப்பட வேண்டும். ஐந்தாவதாக, இலங்கையின் எதிர்காலம் பழையவற்றை உணர்ந்து இனி எதிர்காலத்தில் அவை நடைபெறாமல் இனங்களுக்கிடையே ஒற்றுமை ஏற்பட வேண்டும். இதில் குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால், இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு தேசிய இன பிரச்சனையை ஒரு தனி மனித பிரச்சனையாக அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். தனி மனிதர்களுடைய ஒற்றுமை, தனி மனிதனுடைய வளப்படுத்தல், இலங்கை அரசை காக்கின்ற வகையில் தான் இந்த தீர்மானங்கள் வரையப்பட்டிருக்கிறது. அதிலே எந்த ஒரு இடத்திலும் பாதிக்கப்பட்ட தமிழர் தரப்பு ஆக்கிரமிக்கப்பட்டு தொடர்ச்சியாக இன்றும் தமிழர்களுடைய நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய பற்றியோ மீள் குடியேற்றங்கள் பற்றியோ அதில் எல்லாவற்றுக்கும் மேலாக இன அழிப்புக்கு உள்ளாகியவர்களை சர்வதேச குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட வேண்டும் என்பதோ பொறுப்பு கூறல் பற்றியோ எந்த ஒரு இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை. இல்ல, இங்க ஒரு கேள்வி. நீங்க ஒரு 3 காரணங்கள், இந்த முறை சரியானதல்ல, இவர்கள் சரியானவர்கள் அல்ல அப்படின்னு ஒரு 3 வரிசையை நீங்க அடிக்கிறீங்க. அதுக்குள்ள நம்ம போகும். இவர்கள் இப்ப என்னதான் சொல்ல வராங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது உங்களுக்கு. சுத்தி வளைச்சு இவ்வளவு விஷயங்கள் சொல்லி இருக்கிறாங்க. தமிழர்கள் தரப்பு இப்படியான ஒரு நீண்ட நெடிய காலம், ஒரு 30 ஆண்டு கால அரசியல் வழி போராட்டம், ஒரு 30 ஆண்டு கால ஆயுத வழி போராட்டம், ஒரு 2 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் இனப்படுகொலையாக அந்த மண்ணில் விதைக்கப்பட்டவர்களுக்கான தீர்வு என்ன என்றதை பத்தி இது எதுவுமே சொல்லாத இந்த நிலை ஏன் இவர்களுக்கு வந்தது என்ற கேள்வி இருக்குதா இல்லைங்களா? நிச்சயமாக இருக்கிறது. அந்த கேள்வியின் பிரதிபலனாகத்தான் இன்று பார்த்தீர்கள் என்றால், சில சந்திப்புகள், சில பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்ற பொழுது ஒரு சிலர் எதிர்ப்பார்கள், ஒரு சிலர் ஆதரவு கொடுப்பார்கள். இதே இந்த GTF CTC கும்பலினால் தான் 2015ஆம் ஆண்டு நல்லிணக்க அரசோடு இணைந்து புதிய தீர்வை கொண்டு வர போகின்றோம் என்று அவர்கள் புறப்பட்டது போடு கூட ஒரு சிலர் எதிர்த்தார்கள், ஒரு சிலர் ஆதரவை தெரிவித்தார்கள். ஆனால் இதற்கு கனடாவில் இருக்கின்ற கனடிய தமிழர் தேசியவை உட்பட 14 நாடுகளில் இருக்கின்ற மக்களவை எதிர்த்திருக்கின்றார்கள். அமெரிக்காவில் இருக்கின்ற 6க்கும் மேற்பட்ட அமைப்புகள் எதிர்த்திருக்கிறார்கள். இங்கிலாந்தில் இருக்கின்ற 8க்கும் மேற்பட்ட அமைப்புகள் எதிர்த்திருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக தாயகத்திலே, தமிழீழத்திலே 169 அமைப்புகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. அது மாத்திரமன்றி இவர்களோடு சேர்ந்து மறைமுகமாக பணியாற்றினாரோ அதே சுமந்திரனே கூறியிருந்தார், இந்த தீர்மானத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி. அப்பொழுது உங்களுக்கு முழுமையாக புரிந்திருக்கும், இந்த தீர்மானத்தை ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் எதிர்க்கிறது, எதிர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதற்கு முக்கியமான காரணம் இந்த GTF CTC போன்ற இந்த கும்பல்கள் கடந்த இன அழிப்பின் உச்சம் 2009க்கு பின்பு இடம்பெற்ற பின்பு அவர்கள் மறைமுகமாக சிங்களத்தோடு சேர்ந்து தமிழர்களுடைய விரோத போக்கையும், சிங்களம் எதை நினைக்கின்றதோ அதை அமுல்படுத்துகின்ற வேலை திட்டங்களையும் புலம்பெயர் தேசத்திலே மேற்கொண்டதன் காரணமாக அவர்கள் பெரிய அமைப்பாக இருந்தவர்கள் இன்று ஒரு குழுவாக ஒதுக்கப்பட்டு புறந்தள்ளி விட்டார்கள். அவர்கள் மறைமுக வேலை திட்டங்கள், இவர்களால் மக்களை எந்த நேரத்திலும் சந்திக்க முடியாது. வெளிப்படையாக மக்களை சந்திக்க மாட்டார்கள், வெளிப்படையாக இவர்களால் ஊடகங்களை சந்திக்க முடியாது. ஊடக சந்திப்பு என்று சொல்லி இணைய வழியாக வருவார்கள். அப்பொழுது இணைய வழியிலே செல்பவர்களுடைய ஒலிபெருக்கி நிப்பாட்டப்பட்டிருக்கும். கேள்விகளை நீங்கள் எழுதித்தான் கொடுக்க வேண்டும். இதுதான் அவர்களுடைய ஒரே ஒரு ஜனநாயகம். மற்றும்படி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த GTF கும்பலோ இந்த CTC குழுவோ மக்களை நேரடியாகவோ ஊடகங்களை நேரடியாகவோ சந்திக்கின்ற கூட்டம் அல்ல இவர்கள்.
இவர்களுடைய முக்கியமான அந்த 6 அம்சங்கள் இருக்குது இல்லைங்களா? இந்த 6 அம்சங்கள்ல ஒன்று கூட தமிழர்களுக்கானது அல்ல அப்படின்றப்ப இவர்கள் யார், ஏன் இதை மெனக்கிட்டு செய்யணுன்ற கேள்வி இருக்குதா இல்லைங்களா? தமிழர்களுக்காக அல்ல, தமிழ் மக்களுக்கான பிரதிநிதித்துவம் அல்ல, தமிழ் மக்கள் ஒரு 60 ஆண்டு காலமாக வைத்த அந்த கோரிக்கை தனித்தமிழ் ஈழம் என்றது இல்லை, அதற்கான தீர்வை பெற்றுக்கொள்கிற ஒரு இது இல்லை, ஒரு இன அழிப்பு நடந்தது என்பதை பற்றி இல்லை. இப்படி எதையும் பேசாத இவர்கள் யார் அப்படின்ற கேள்விக்கு என்ன பதில் இருக்கணும்? இவர்கள் யார் என்பதை சற்று விரிவாக உங்களுக்கு கூறுகின்றேன். ஜிடிஎஃப் எப்படி உருவாக்கப்படுகிறது என்று பார்த்தீர்கள் என்றால், இன அழிப்பின் உச்சம் இடம்பெற்ற பின்பு புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற தமிழ் செயற்பாட்டாளர்களால் உலக தமிழர் பேரவை என்கின்ற ஒன்று உருவாக்கப்படுகின்றது. ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கின்ற ஒவ்வொரு அமைப்புகள் அங்கே உள்வாங்கப்படுகின்றது. முதலாக 2010ஆம் ஆண்டு இவர்கள் உருவாக்கப்படுகின்ற பொழுது 14 நாடுகளை சேர்ந்த அமைப்புகள் அந்த ஜிடிஎஃபிலே இருந்தார்கள். அந்த ஜிடிஎஃப்க்கு பொதுவானவராக அருட்தந்தை இமானுவேல் அவர்களை தலைவராக போட்டிருந்தார்கள். இந்த சுரேன் என்று இருக்கின்றார் அல்லவா, சுரேன் பிரித்தானியாவில் இருக்கின்ற பிடிஎஃபினால் போடப்பட்டவர். கனடாவிலே தமிழ் போரம் பிடிஎஃபினால் போடப்பட்டவர்கள். கனடாவிலே சிடிசி, அப்பொழுது அரசியல் அவர்கள்தான் தேசிய செயற்பாட்டாளர்களால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த சிடிசி. அப்போ கனடாவிலிருந்து ஒவ்வொரு நாட்டிலிருந்து ஒவ்வொரு அமைப்பு 14 நாடுகளில் இருந்து இந்த ஜிடிஎஃப் உருவாக்கப்படுகின்றது. 2010ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டு 2011ஆம் ஆண்டு கால பகுதிகளிலே இவர்களுடைய அப்பொழுது ஜிடிஎஃப் தலைவராக அருட்தந்தை இமானுவேலும் பேச்சாளராக சுரேந்திரனும் இருக்கின்றார்கள். பின்பு 2011ஆம் ஆண்டு கால பகுதிகளிலே இவர்களுடைய தமிழ் விரோத போக்கை கண்டித்து 11 நாடுகள் வெளியேறுகின்றார்கள். 11 நாடுகள் வெளியேறிவிட்டார்கள். பின்பு இறுதியாக வெளியேறியவர்கள் ஏடிசி, ஆஸ்திரேலிய தமிழ் காங்கிரசும் யுஎஸ்ல இருக்கின்ற யுஎஸ்டி பேக்கும் வெளியேறிவிட்டார்கள். அப்பொழுது அதைவிட எந்த ஒரு நபரை ஊடக பேச்சாளராக ஜிடிஎஃப்க்குள் செலுத்தியதோ அவரை பிடிஎஃப்பும் துரத்தி அடித்து விட்டது. இவருக்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை என்று அவரும் வெளியேற்றப்பட்டு விட்டார். பிடிஎஃப் வெளியேற்றி விட்டது. இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் அந்த ஜிடிஎஃப் என்று சொல்வது கனடாவில் இருக்கின்ற சிடிசி என்கின்ற கும்பலும் மற்றும் எந்தெந்த நாடுகளிலே தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்களால் சிங்களத்தோடு சேர்ந்து இயங்குபவர்கள் என்று துரத்தப்பட்டவர்களும், அதிலும் குறிப்பாக அமெரிக்காவை பார்த்தீர்கள் என்றால் யுஎஸ்டி பைக்கினால் விரட்டி அடிக்கப்பட்ட எலியாஸ் அதுக்குள்ள நிற்கிறார். அப்படிதான். ஆனால் ஒரே ஒரு அப்பொழுது ஆரம்பத்தில் சென்ற ஒரு கும்பலான சிடிசி ஒன்றுதான் அதற்குள் இருக்கிறது. நீங்கள் கனடிய தமிழ் காங்கிரஸ் சிடிசி, அதனுடைய நிர்வாக இயக்குனராக டண்டன் துரைராஜா என்பவர் இருக்கின்றார். பார்த்தீர்கள் என்றால் சிடிசி என்ன செய்தது என்பதை ஜிடிஎஃப் என்ன செய்தது என்பதை மேலோட்டமாக பாருங்கள். 2012ஆம் ஆண்டு சுவிஸ் அரசனுடைய அனுசரணையோடு அந்த பேர்ஹப் ஃபவுண்டேஷன் என்கின்ற ஒரு அமைப்பினால் தாயகத்தில் இருக்கின்ற 3 அமைப்புகளும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற 3 அமைப்புகளும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அப்பொழுது நீங்கள் 6 தரப்பும் சேர்ந்து ஒரு தீர்வு திட்டத்தை கொண்டு வாருங்கள், ஈழம் தவிர்ந்த தீர்வு திட்டம் என்று அந்த சுவிஸ் அரசனுடைய அனுசரணையோடு நடைபெறுகின்றது. தென்னாப்பிரிக்காவிலே 2 கட்டம், 4 கட்டமாக ஜெர்மனியிலே நடைபெறுகின்றது. தாயகத்தில் இருந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையிலே டிஎன்பிஎஃப் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சுமந்திரன் தலைமையிலும் மற்றும் அருத்தந்தை ராஜப்பு ஜோசப் அவர்களுடைய மனித உரிமை செயற்பாட்டு அமைப்பு தாயகத்திலிருந்து 3 அமைப்பு, புலம்பெயர் தேசத்திலிருந்து கனடிய தமிழர் தேசிய என்சிசி உட்பட்ட ஐசெட் அனைத்துலக ஈழத்தமிழர் மக்களவை, டிஜிடி மற்றும் இந்த ஜிடிஎஃப். அப்ப ஜிடிஎஃப்ல இருந்து யார் கலந்து கொள்ளுகின்றார்கள் என்றால் சுரேனும் இந்த சிடிசியின் தலைவராக இருக்கின்ற ராஜ் தவரட்னசிங்கம் இப்பொழுது அங்கு போய் நிற்கின்றார் இல்ல, அவர்கள் தான் கலந்து கொள்ளுகின்றார்கள். எல்லோரும் தாயகத்தில் இருந்து வந்தவர்கள், புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற எல்லோரும் நாங்கள் கூறுகின்றோம் ஈழம் கூறலாது.
எங்கள் இனத்துக்கு ஏற்பட்டது இன அழிப்புன்றதை சொல்லுங்க. இன அழிப்பு கூறியவர்களை சர்வதேச குற்றவாளி கூண்டில நிறுத்துங்க. இவற்றுக்கு நீதியான தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் ஐநாவின் மேற்பார்வையில சர்வஜன வாக்கெடுப்பு நடத்துங்க. இந்த கோரிக்கையை வைக்கின்றோம். அப்பொழுது தாயகத்தில் வந்திருந்த சுமந்திரன் அவர்களும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற இந்த GTF சுரேன் ராஜ் தவரட்னசிங்கம் போன்றவர்களும் அங்கு இன அழிப்பு நடைபெறவில்லை, இன அழிப்பு என்று கூற முடியாது என்று கூறினார்கள். தாயகத்தில் இருந்து உயிர் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் 2012ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பாருங்கள், TNPF கலந்து கொண்டிருந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மற்றும் அருட்தந்தை ராஜபு ரோஜோப் அவர்களுடைய செயற்பாட்டாளர்கள் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. அவர்களே இவற்றை கூறுகின்ற பொழுது இங்கு புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற இந்த சுரேன் அவர்களும் இந்த CTC-யினுடைய ராஜ் அவர்களும் இன அழிப்பு நடைபெறவில்லை என்று கூறினார்கள். அப்பொழுது நான் இங்கு அந்த பெயரை குறிப்பிட விரும்பவில்லை. சுவிஸில் இருந்து கலந்து கொண்ட 6வது சுற்று பேச்சுவார்த்தையிலே ஒரு பேராசிரியர் இன அழிப்பு சார்ந்து நான் சற்று ஆராய்ந்து விட்டு உங்களுக்கு நாளை வந்து கூறுகின்றேன் என்று கூறிவிட்டு அவர் சொன்னார், இன அழிப்பு என்று தமிழர்கள் கோருவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது என்று. அப்பொழுது உடனடியாக இந்த CTC கும்பலும் GTF கும்பலும் சொன்னார்கள், நாங்கள் தாயகத்துக்கு சென்று கதைத்து விட்டு வருகின்றோம் என்று சொல்லி அதோடு அந்த பேச்சுவார்த்தையை நிறுத்தி 2015ஆம் ஆண்டு மங்கள சமரவீரவை சிங்கப்பூரிலே சந்திச்சு நல்லிணக்க ஆட்சியை கொண்டு வந்து பேன்பு புதிய அரசியல் ஜாப் என்று சொல்லி இழுத்தடித்து எப்படி தமிழர்களை ஏமாற்றினார்கள் என்று உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு துரோகம் வரலாறு நடந்திருக்கு. அதை விட இன்னொன்று கூறுகின்றேன், மிகவும் ஈழத்தமிழர்கள் என்றும் மன்னிக்கப்பட முடியாத குற்றச்சாட்டு. 2020ஆம் ஆண்டு அதிலே நாங்கள் நேரடியாக கலந்து கொண்டவர்கள் NCCT. 2020ஆம் ஆண்டு சுவிஸ் அரசுடைய வெளிவிகார அமைச்சு 20 வெளிநாட்டு பிரதிநிதிகளை சந்திக்கின்றார்கள். சந்திக்கின்ற பொழுது அது ஒரு கேள்வி, ஓமா இல்லையா? ஓம் என்றவர்கள் இஞ்சால வந்து இருக்கணும், இல்லை என்றவர்கள் இஞ்சால இருக்கணும், அப்படி சுழற்சி முறையில அப்படி மாறி மாறி இருக்க வேண்டும். 20 வெளிநாட்டு பிரதிநிதிகள் கலந்து கொள்ளுகின்றார்கள். ஒரு கேள்வி, தமிழீழ விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள், இன்னொன்று தமிழீழ விடுதலை புலிகள் மக்களை காக்கின்ற மக்கள் போராட்ட வீரர்கள். தமிழீழ விடுதலை புலிகள் மக்கள் போராட்ட வீரர்கள் என்று அத்தனை பேரும் போயிருக்கின்றார்கள். தமிழீழ விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் என்று சொல்லி CTC-யை சேர்ந்த இதே ராஜ் தவரட்னசிங்கம் அவர்களும் GTF-னால் அனுப்பப்பட்ட குஹன் அவர்களும் பயங்கரவாதிகள் என்ற இடத்திலே போயிருந்தார்கள். அதுதான் கூறியிருந்தேன், இந்த கும்பல் என்று சரியான நபர்களால் சரியான விடயங்கள் சரியான முறையில் கொண்டு வரப்படவில்லை என்று. அதுதான் நீங்க தொடக்கத்துல சொல்லியிருந்த அந்த 3 வார்த்தை, சரியான நபர்களால் சரியான தீர்வாக இல்லாமல் சரியான முறையில் எடுத்து செல்லப்படாத ஒரு தீர்வு சொல்லியிருந்தீங்க. எனக்கு இப்ப என்ன இங்க கேள்வினா, இவர்கள் மட்டும் இப்படி இயங்குவதற்கான காரணம் என்ன? கிட்டத்தட்ட நீங்க சொல்லியிருந்தீங்க எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய 14 அமைப்புகள், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 6 அமைப்புகள், லண்டன்ல 8 அமைப்புகள், தாயகத்துல 169 அமைப்புகள், இவ்வளவும் சேர்ந்து எதிர்க்கக்கூடிய ஒரு 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 கட்டமைப்பு அப்படின்னு நம்ம வச்சுப்போம். ஏன் இப்படி செய்யறாங்க இந்த கேள்வி இருக்குல்ல, இவர்கள் யார்? இந்த மக்களுக்கு இதுவரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி எதுவுமே செய்யாத துரோகத்தை மட்டும் செய்யக்கூடிய இவர்கள் எப்படி இந்த மக்களுடைய பிரதிநிதிகளாக ஒரு தீர்வை கொண்டு போகிறதுக்கான இடத்துக்கு போய் நகர்ந்து இருக்கிறாங்க? இல்ல, இது நீங்கள் அந்த மக்கள் பிரதிநிதிகள் என்று கூறாங்க. மக்கள் பிரதிநிதிகள் எப்பொழுதும் மக்களை சந்திப்பதற்கு தயங்க மாட்டார்கள். அவர்கள்தான் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்க முடியும். இவர்கள் என்றும் மக்களை சந்திப்பதில்லை, கேள்விகளுக்கு பதில் அளிப்பதும் இல்லை. நான் இதே கனடா மண்ணிலே இருக்கிறேன். இதே கனடா மண்ணில் தான் இந்த CTC என்கின்ற கும்பல் இயங்குகின்றது. CTC-யினுடைய இந்த ஏன் இவர்கள் எப்படியானவர்கள் என்றதுக்கு இன்னொன்று சொல்லுகின்றேன். சிங்களம் எதை நினைக்கின்றதோ அதை கனடாவிலே மறைமுகமாக செயற்படுத்துகின்ற ஒரு சிங்களத்தினுடைய அறிவிக்கப்படாத துணை தூதரகமாகத்தான் இந்த CTC இயங்குகிறது. அதிலும் குறிப்பாக முகவர்கள் அப்படின்னு சொல்லலாங்களா? ஆமா, அவர்கள் முகவர்கள். ஏனென்றால் அதிலே குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதனுடைய நிர்வாக இயக்குனராக இருக்கிற டன்டன் அவர்கள்
ஒரு தேச விடுதலைக்கும் தேசியத்திற்கும் வேலை செய்கின்ற ஒரே நபர், சம்பளத்துக்கு வேலை செய்கின்ற நபர். 2009க்கு முன்பும் 2009க்கு பின்பும் சம்பளத்துக்கு வேலை செய்கின்ற நபர். அது சம்பளத்தை தேசிய செயற்பாட்டாளர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். நான் இதுகளெல்லாம் கூறுகின்ற பொழுது ஒரு கனடிய தமிழர் தேசியவினுடைய ஒரு ஊடக பேச்சாளனாக உத்தியோகபூர்வமாக கூறுகின்றேன். எதையும் நாங்கள் சந்திப்பதற்கு அது தயாராக இருந்து கொண்டு கூறுகின்றோம். அவர்களுடைய செயற்பாடுகளை பாருங்கள். 2010ஆம் ஆண்டு சிடிசியினுடைய டேவிட் புவால பிள்ளை அவர்கள் தாயகத்துக்கு சென்று இன அழிப்பின் உச்சம் புரிந்த சிங்களத்தினுடைய அரச தரப்பை சந்தித்து விட்டு வருகின்றார். இன அழிப்பின் உச்சம் புரிந்த சரத் பொன்சேகாவை சந்தித்து விட்டு வருகின்றார்கள். இது அவர்களுடைய முதலாவது செயற்பாடு. இரண்டாவது செயற்பாடு பாருங்கள். எந்த ஒரு இன அழிப்புக்கு உள்ளாகி இருக்கிறதோ அதிலும் குறிப்பாக அந்த இன அழிப்பு என்பதை இதுவரைக்கும் கூறாத புலம்பெயர் ஒரே அமைப்பு இந்த சிடிசி தான். அது மாத்திரமன்றி தாயகத்தில் புலம்பெயர் தேசத்தில் இடம்பெறுகின்ற சிங்கள அரசுக்கு எதிரான எந்த ஒரு போராட்டங்களிலும் கலந்து கொள்வதில்லை. எந்த ஒரு சிங்கள அரசுக்கு அழுத்தம் கொடுக்கின்ற வேலை திட்டங்களை முன்னெடுப்பதில்லை. தமிழின அழிப்பு நினைவு நாள் மே 18 மாவீரர்களினால் உருவாக்கப்பட்ட இந்த சிடிசி மாவீரர் நாள் நிகழ்வுகளிலே கூட இவர்கள் கலந்து கொள்வதில்லை. இவர்கள் நடத்துகின்ற வேலை 3 வேலை திட்டங்களை நடத்துவார்கள். எப்படி தாயகத்தில் சிங்கள இனவாத அரசு இளைஞர்களை குறிவைத்து போதை வஸ்துக்குள் உள்ளாக்குகின்றதல்லவா, அதே ஒரு மிக கீழ்த்தரமான வேலை திட்டத்தை ஸ்பீட் டேட்டிங் என்று கூறுகின்றார்கள். அது இளைஞர்களை குரூஸ் என்கின்ற கப்பலிலே கொண்டு சென்று இளைஞர்கள் யுவதிகளை மதுவுக்கும் மற்றும் ஆட்டம் பாட்டங்களுக்கு உள்ளாக்குகின்றார்கள். இது கடும் எதிர்ப்பின் காரணமாக எங்க நடக்குது இந்த விஷயம் கனடாவில் அது பின்பு நிறுத்தப்பட்டு, அந்த மண்ணில் இருக்கக்கூடிய இளைஞர்களை நாசப்படுத்துவது மட்டுமல்லாமல் வெளிநாடுகள்ல இப்படி இருக்கக்கூடிய கொஞ்சம் பேரை முற்றாக சிங்களம் அங்க செய்கின்றது, இங்கு சிடிசி செய்கிறது, டண்டன் தலைமையில செய்கின்றது. இன்னொன்றையும் அவர்கள் மேற்கொள்ளுகின்றார்கள். பார்த்தீர்கள் என்றால் இனங்களுக்கு அப்பாற்பட்ட தமிழனுடைய ஒரே ஒரு நிகழ்வாக நாங்கள் தைப்பொங்கலை பார்க்கின்றோம். அந்த தைப்பொங்கலை உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆமாம், போகி பொங்கல், தைப்பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல் என்று இப்படி பல வகையான பொங்கல்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சிடிசி நடத்துகின்ற பொங்கல் மதுவும் மாமிசத்தோடு நடத்தப்படுகின்ற ஒரு வித்தியாசமான பொங்கல். கேள்விப்பட்டிருப்பீர்களா? இந்த பொங்கலை தான் அவர்கள் நடத்துவார்கள். இம்முறையும் ஜனவரி 20ஆம் தேதி நடத்த உத்தேசித்திருக்கிறார். நிச்சயம் அதற்கு மக்களுடைய கடுமையான முற்றுகை போராட்டம் நடைபெறும். அது நிச்சயம் தமிழ் மக்கள், குறிப்பா ஈழ மக்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு தனி உலகத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக, மனிதர்களாக இவரை பார்க்கலாங்களா? நிச்சயமா. நீங்க இன்னொன்றை பாருங்கள். அவர்கள் இதே இந்த மதுவும் மாமிசத்தோடு நடத்தப்படுகின்ற பொங்கல் விழாவுக்கு சிங்களத்தினுடைய உத்தியோகபூர்வமான ரூபவாகினியை கூப்பிடுவதற்கு முற்பட்டிருந்தார்கள் கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு. கடும் எதிர்ப்பின் காரணமாக அதை திரும்ப பெற்றுக் கொண்டார்கள். ரூபவாகினியை நேரடியாக அன்று சிடிசியினுடைய தலைவராக இருந்த இளங்கோ அவர்கள் சென்று சந்தித்திருந்தார். நீங்க சிடிசி என்ற கும்பலை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், டண்டன் என்கின்ற நபர் சம்பளத்துக்கு வேலை செய்பவர். அந்த சம்பளத்துக்கு வேலை செய்பவர் தன்னை நிலைநிறுத்துவதற்காக சிங்களத்தோடு இணைந்து சிங்களம் எதை தன்னுடைய நேரடியாக சிங்கள தூதரகத்தால் நடத்த முடியாததோ அதை இந்த தமிழர்கள் என்று குறிப்பிடப்படுகின்ற இந்த டண்டனை வைத்து நடத்துகின்றார்கள். அதற்கு தலையாட்டுபவர்களாக, பொம்மைகளாக ஒரு சிலரை வைத்திருக்கின்றார்கள். என்று பார்த்தீர்கள் சிடிசி ஒரு தலைவராக இருக்கிற ரவீனா என்கின்ற ஒரு பெண். ரவீனாவிடம் பல வகையிலே தொடர்பு கொண்டு தனக்கும் இந்த தீர்மானத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லை, தனக்கு தெரியாது என்றே கூறிவிட்டார். அவர் சிடிசியினுடைய தலைவராக இருக்கின்றார். தலைவருக்கு தெரியாம ஒரு தீர்மானம் நிறைவேற்றி முழுக்க 3 தான் தெரிந்திருக்கும். 1 டண்டனுக்கு, 2வது சுரேனுக்கு, 3வது சுமந்திரனுக்கு. இந்த 3 கூட்டு சதி. அதிலே அப்பப்போ ஒவ்வொரு நாடுகளிலும் இருந்து தேசிய செயற்பாட்டாளர்களால் துரத்தி அடிக்கப்பட்டிருப்பார்கள். எல்லாம் அவர்கள் உள்வாங்கப்பட்டிருப்பார்கள்.
என்றால் அவர்களுக்கு ஒரு தலைமை எதிர்த்தரப்பு எங்க தமிழ்நாட்டுல கூட இந்த மாதிரியாக இருக்கும். அந்த எதிர்த்தரப்பு புறக்கணிக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு முன்னெடுப்பை நகர்த்துவது. இப்ப சுமந்திரன் தேசிய அங்க இருக்கக்கூடிய சிங்களத்தினுடைய ஒட்டாக இருக்கக்கூடிய சுமந்திரனுடைய பின்னணியில் இயங்கக்கூடியவர்கள் இவர்கள் இப்படியாக செயல்படுகிறார்கள் என்பதை எடுத்துக்கலாமா நம்ம? நிச்சயமாக அவர்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கனடாவிலே சுமந்திரன் அவர்கள் இங்க ஒரு மக்கள் சந்திப்பு ஒன்றுக்கு வந்தார் தானே, அதை ஒழுங்குபடுத்தியதே இந்த சிடிசி கும்பல்லாம். பின்பு கனடிய தமிழர்களினால் துரத்தி அடிக்கப்பட்ட பின்பு சுமந்திரன் அவர்களினால் தாயகத்தில் தான் எந்த ஒரு இடத்திலையும் மக்களை போய் சந்திக்க முடியவில்லை என்றால் புலம்பெயர் தமிழர்கள் வாழுகின்ற எந்த நாட்டிலும் மக்களை சந்திக்க முடியவில்லை. அதன் பின்பு சுமந்திரன் எந்த இடம் போய் மக்களை சந்திக்கிறே இல்லை. அதே அதே சுமந்திரன் அவர்கள் சிடிசியை அடிக்கடி வந்து சந்திச்சு கொள்ளுவார். இவர்களுடைய முழுமையான நோக்கத்தை நீங்கள் விரட்டி அடிக்கப்படாத ஒரே ஒரு இடம் அப்படின்னு நம்ம சிடிசி எடுத்துக்கலாங்களா? சுமந்திரனை விரட்டி அடிக்கப்படாத ஒரு இடமாக அது இருக்குது அப்படின்னு அவர் நினைக்கலாம், எடுத்துக்கலாம். சுமந்திரன் சிங்களத்தினுடைய உற்ற நண்பன். சுமந்திரன் தொடர்ச்சியாக இந்த விடுதலை போராட்டத்தை எதிர்ப்பவர், தான் ஆயுத போராட்டத்தை விரும்பவில்லை என்ற அதே விடுதலை போராட்டத்தை உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தான் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக வந்தார். ஆனால் அதை அவர் எதிர்ப்பார். அதே நிலைப்பாடுதான் சிடிசியும். அதே தேசிய கட்டமைப்பினால் சம்பளத்துக்கு நிறுவப்பட்டவர்கள் அதே விடுதலை போராட்டத்தையும், அதுதான் சொன்ன விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் என்று சொல்லி சுவிஸிலே அவர்கள் வெளிப்படையாக சொன்னவர்கள் தானே, வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார்கள். இன்னொன்று என்னென்றால் இன்னொன்று மிக நாசுக்காக நீங்கள் பார்த்தீர்கள், இன்னொரு இந்த விடயத்திலே புலப்படும். கனடாவிலே மஹிந்த ராஜபக்சே, கோத்தபய ராஜபக்சே போன்றவர்கள் அவர்களுக்கான பிரியாண தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களோட சேர்ந்த 2 இன அழிப்பாளர்கள் 4 பிரியாண தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிடிசி என்கின்ற கும்பல் கனடாவிலே பதிவு செய்யப்பட்ட அமைப்பு. இந்த சிடிசி அங்கு சென்று மஹிந்த ராஜபக்ச அவர்களை சந்திக்கின்றார்கள். இதனுடைய சூட்சுமம் என்னவென்று சொன்னால், மஹிந்த ராஜபக்ச அவர்களை நல்லவராக, ஒரு சிங்களத்தின் தலைவராக அவரை காண்பிப்பதற்காக இவர்களுடைய மறைமுக மஹிந்தவனுடைய திட்டமாக நீங்கள் இதை பார்க்கின்றோம். தமிழ் மக்களுக்கும் சிங்கள அந்த பேரினவாதத்துக்கும் ஒரு பகையும் இல்லை, நாங்க நட்புறவில் தான் இருக்கிறோம், தமிழர்கள் எங்களோடு இருக்கிறார்கள் என்று காட்டுவதற்காக இவர்கள் இப்படி செய்கிறார்கள். அதான் பாருங்கள். ஏனென்றால் இதே கனடிய அரசில் இருக்கின்ற அமைச்சர், ஒரே ஒரு தமிழ் அமைச்சர் திரு கௌரவ கரி ஆனந்த சங்கரி அவர்கள் கூட இந்த சந்திப்புக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார். கடுமையான கண்டனத்தை தெரிவித்த எல்லாவற்றுக்கும் மேலாக இவர்களுக்கு சம்மட்டி அடியாக மாற்று சமூகத்தை சேர்ந்த பேட்ரிக் பிரவுன் என்கின்ற பிரம்டன் மேயர் அவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார். மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள். நாங்கள் இனியும் புலம்பெயர் தேசத்திலே, என்னை பொறுத்தளவிலே கனடாவிலே நான் 40 ஆண்டுகளாக வசித்து வருகின்றேன். உலகமெல்லாம் ஒரு தமிழர் தரப்புக்கும் தமிழர் குழுவுக்கும் கொண்டு போனப்பட்ட தீர்மானத்துக்கும் இப்படி ஒரு எதிர்ப்பை தாயகத்திலும் புலத்திலும் வந்ததை நான் இதுவரைக்கும் பார்க்கவில்லை. ஒரு தமிழர்களுக்கான ஒரு தீர்மானமாக இருந்தால், அதைத்தான் ஆரம்பத்திலே கொண்டு ஒரு தேசிய இன பிரச்சனையை தனி மனித பிரச்சனையாக காண்பித்திருக்கிறார்கள். ஒரு தேசிய இன பிரச்சனை நீண்ட காலமாக புரையோடி போயிருக்கின்ற தமிழின அழிப்பை மேற்கொண்ட சிங்கள பேரினவாத அரசுக்கு எதிரான ஒரு இன அழிப்பு விடயத்தை தனி மனித பிரச்சனையாக கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த சிடிசி என்கின்ற கும்பல். ஐயா, ஒரு கேள்வி. இப்ப ஒட்டுமொத்தமாக எல்லோரும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா புலம்பெயர்ந்த மக்களுடைய ஒற்றை நோக்கம் இனப்படுகொலை நடந்தது இனப்படுகொலை தான். சர்வதேச வாக்கெடுப்பு, இது 2க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நடந்தது இனப்படுகொலை, சர்வதேச வாக்கெடுப்பு, அதுவும் புலம்பெயர் நாடுகளில் ஒருங்கிணைந்த சர்வதேச அனைத்து கட்சி ஆதரவோடு தமிழ்நாட்டிலே தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிற இந்த விடயத்தை தனிநபர்கள் நகர்த்தி கொண்டு போகிறார்கள் என்றால் இதற்கு எதிராக ஒட்டுமொத்த ஒரு இனத்தினுடைய பிரச்சனை தனிநபர், அவர்களுடைய நோக்கம் என்ன? அதை தனிப்பட்ட நோக்கம் என்ன காரணம்? நான் நினைக்கின்றேன் என்றால் இந்த சிடிசியினுடைய நோக்கமாக இருக்கு. நீங்கள் குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் புலம்பெயர் தேசத்திலே
கனடாவில் தான் சிங்கள தேசத்துக்கு எதிரான பாரிய அழுத்தம் இருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்ற முதலாக 1983 ஆண்டு ஆகஸ்ட் 15 இந்திய தேசிய கொடியை ஏற்றிவிட்டு இந்திரா காந்தி அம்மையார் முதலாக கூறியிருந்தார் தமிழர்களுக்கு இன அழிப்பு இடம்பெறுகின்றது என்று. அதன் பின்பு சிங்கப்பூரின் சிப்பி என்று அழைக்கப்படுகின்ற லீ குவான் யூ கூறியிருந்தார் இன அழிப்பு. பலர் இன அழிப்பு கூறியிருந்தார்கள். சில நாடுகள் அப்படியான குரலை தமிழக சட்டமன்றத்திலே செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய நேரடியாக அவரே முன்மொழிந்து அனைத்து கட்சி ஆதரவோடு இன அழிப்பு போன்ற பிரேரணையை கொண்டு வந்திருந்தார். எந்த இனம் இன அழிப்புக்கு ஆளாகி இருந்ததோ அதே வடமாகாண சபையிலே ஐயா விக்னேஸ்வரன் தலைமையிலே இன அழிப்பு சார்ந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருந்தது. ஆனால் கனடாவிலே ஒன்டாரியோ சட்டமன்றத்திலே 325 பாராளுமன்ற உறுப்பினர்களிலே 110க்கு மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை கொடுக்கக்கூடிய ஒன்டாரியோ சட்டமன்றத்திலே 104 தமிழின அழிப்புக்கான கற்கை வார சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தமிழனுடைய விடுதலை வரலாற்றிலே இன அழிப்புக்கான ஒரு சட்டத்தை இந்த 104 சட்டம் கொண்டு வந்திருக்கிறது. அதை சிங்கள தரப்பு தொடர்ச்சியாக எதிர்த்து வருகிறது. முதல் ஒரு வழக்கு போட்டிருந்தார்கள். அதற்கு எதிராக நாங்கள் நேரடியாக கலந்து கொண்டு அந்த வழக்கு சரி என்ற பின்பு மேல் முறையீடு செய்திருக்கின்றார்கள். இவற்றை நீத்து போகின்ற செயற்பாடாக இந்த சிடிசியினுடைய கும்பலுடைய வேலை. இன்னும் ஒன்று, கடந்த 2023 மே 18 கனடாவினுடைய பிரதமர் மாண்புமிகு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் மே 18 தமிழின அழிப்பு நினைவு நாள் என்று தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டார். சிங்களம் பதைத்து எல்லோருமே கண்டனத்தை தெரிவித்திருந்தது சிங்கள தரப்பில் இருந்து. ஆகவே கனடாவினுடைய இந்த இன அழிப்புக்கான தமிழர் சார்ந்த நலன் சார்ந்தும் சிங்களத்துக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய வேலை திட்டங்களை கனடாவில் இருந்து இயங்குகின்ற இந்த சிடிசி என்கின்ற தமிழ் முகம் வைத்திருக்கின்ற இந்த முகவர்கள் நேர்த்து போகின்ற செயற்பாடாகத்தான் ஒரு மாற்றம் இயங்குகின்ற என்பதை விட இயக்கப்படுகிற அப்படின்னு. ஆமா 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 அதைத்தான் ஆதரவு இல்லாத நபர்கள் இருக்கின்றப்ப அவங்களை இயக்குறாங்கன்னு தான் அர்த்தம். யாரோ ஒருத்தர். ஆமா அதைத்தான் நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருந்தேன். ஒரு சிங்களத்தினுடைய அறிவிக்கப்படாத துணை தூதரகராக சிடிசியினுடைய நிர்வாக இயக்குனர் லண்டன் துரராஜா அவர்கள் செயற்படுகின்றார். அவருடைய பிரதான தூதுவராக ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும் மற்றும் இந்த 2020 விடுதலை புலிகளை பயங்கரவாதிகள் என்றார்கள் இந்த தீர்மானத்தை கொண்டு போயிருக்கின்றார்கள். அந்த ராஜபக்ஷ இருக்கிறார்களா, தவரட்னசிங்கம் இருக்கிறார்களே, அவர் துணை தூதராக செயற்படுகின்றார். இவர்களுக்கு இந்த கும்பல் தமிழ் விரோத போக்கை எப்படி எங்களுடைய விடுதலை போராட்டம் மிக உச்சத்திலே இடம்பெறுகின்ற போது தாயகத்திலே கருணான் போன்ற சிங்களத்தினுடைய அடிவரடிகள் இருந்தார்கள் அல்லவா, அதை போன்றுதான் கனடாவிலே தமிழர் நலம் சார்ந்து அதிலே பல அமைப்புகளாக இருக்கின்றோம். ஆனால் கொள்கை ரீதியாக எல்லா நாடுகளும் ஒன்றிணைந்து பல அமைப்புகள் இருக்க வேண்டும். பல அமைப்புகள் ஒரு இலக்கை நோக்கி அந்த அம்புகளை எய்துவது என்பது சாத்தியமானது, அது சாலை சிறந்தது. நாங்கள் எங்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது கருத்து வேறுபாடு, ஆனால் கொள்கையிலே ஒன்றுபட்டு மற்ற எல்லா அமைப்புகளும் செயற்படுகின்றது. இந்த சிடிசி என்கின்ற கும்பலுடைய ஒரே கொள்கை இலங்கை அரசை காப்பாற்றுவதும் இலங்கை அரசு எதை விரும்புவதோ அதை நடைமுறைப்படுத்துவதும் சுமந்திரனை குளிர வைப்பதும் இதுதான் அவர்களுடைய வேலை திட்டமாக இருக்கிறது. இல்லைங்க, இப்ப தமிழ்நாட்டிலும் கூட பாத்தீங்கன்னா பல்வேறு அமைப்புகள் இயக்கம் கட்சி உங்களுக்கு இருக்கிறது தெரியும். கிட்டத்தட்ட எல்லாருமே இதை எதிர்க்கிறார்கள், புறம் தள்ளுகிறார்கள். தாயகத்துல நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே இத்தனை அமைப்புகளும் சேர்ந்து புறமே இந்த கட்டமைப்புகளுக்கு எதிராக இந்த அமர்த்தப்பட்ட நபர்கள் ஒரு ஏஜென்சி அப்படின்னு வச்சுக்கலாம், சிங்களத்தினுடைய ஏஜென்சி முகவர்கள் இப்படியான ஒரு விஷயத்தை தமிழருக்கு எதிராக நடத்திவிட முடியுமா, நகர்த்திவிட முடியுமான்ற ஒரு கேள்வி வருது. இல்ல நிச்சயமா நீங்க சொன்ன எல்லோரும் எதிர்க்கிறார்கள். இல்ல நிச்சயமாக இது தமிழர்களை ஏமாற்றி விடலாம் என்று நீங்கள் இந்த அமர்த்தி விடலாம் எங்களுடைய மொழியிலே கூறுவதாக இருந்தால் நாங்கள் இவர்களை பொது வழியிலே இவர்கள் சிங்களத்தின் கைக்கூலிகள் என்று அப்படி கூறுவதில்லை நாங்கள். ஏனென்றால் அது நாகரிகம் கருதி இப்ப டண்டன் போன்றவர்கள் எல்லாம் சிங்களத்தினுடைய கைக்கூலிகளாக தான் செயற்படுவார்கள். ஆனால் நாங்கள் பொது வழியிலே அப்படி கூறுவதில்லை. நீங்கள் சொன்ன அதே செயற்பாடு அதுதான் முதலாக ஒரு புலம்பெயர் தேசத்து அமைப்பை சேர்ந்தவருக்கு தாயகத்திலே
பெண்கள் எல்லோரும் கூடி முட்டை அடித்து அவருக்கு மாலை, செருப்பு மாலை அணித்து மரியாதை கொடுக்கப்பட்டது இந்த சிடிசி கும்பலுக்கு. அந்த மண்ணில் அந்த மக்கள் நிகழ்த்தி இருக்கிறாங்க அந்த விடயத்தை. அந்த மக்கள் நிகழ்த்தி இருக்காங்க. அது மாத்திரமன்றி அந்த மண்ணில் இருக்கின்ற எந்த ஒரு நபரும், ஒரு தனிநபராக இருக்கட்டும், கட்சி அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் இருக்கட்டும், எந்த ஒரு நபரும் இதை ஒரு தீர்மானம் என்றோ, இதை ஒரு வரைவு என்றோ, இது தமிழர்களுக்கு ஒரு நல்லது பயணிக்க போது என்று தாயகத்திலும் எவரும் கூறவில்லை, புலம்பெயர் தேசத்திலும் எவரும் கூறவில்லை, தமிழகத்திலும் எவரும் கூறவில்லை. கூறியவர்களும் மக்களை சந்திக்கின்றார்கள் இல்லை, மக்களை சந்திக்காத ஆட்கள். அது மாத்திரமன்றி எல்லா நாடுகளிலும் இருந்து தேசிய செயற்பாட்டாளர்களால் துரத்தி அடிக்கப்பட்டவர்கள். அது சுரேனாக இருக்கட்டும், எலியாஸாக இருக்கட்டும், இந்த சிடிசி என்ற கும்பல் கூட மக்களை சந்திப்பதில்லை. நான் சொன்னேன், இந்த களியாட்டம் செய்வார்கள். இப்ப ஜூலை மாதத்தில் இவர்களுடைய பிரதான வேலை திட்டம் என்ன தெரியுமா? பணம் வசூலிக்கின்ற வேலை திட்டம். அந்த மதுவும் மாமிசத்தோடு பொங்கல், பணம் வசூலிக்கின்ற வேலை திட்டம். இளைஞர்களை வைத்து குரூஸ் பணம் வசூலிக்கிற ஸ்வீட் டேட்டிங் என்ற ஒரு புதுவிதமான பேர். எனக்கு அதனுடைய உண்மையான அர்த்தம் எனக்கு தெரியாது. ஸ்வீட் டேட்டிங் என்று அதை ஆங்கிலத்தில் கூறுவார்கள். நான் பொதுவாக இப்படியான செவ்விகளிலே முழுமையாக தமிழை பாவிக்கத்தான் விரும்புகிறேன். ஸ்வீட் டேட்டிங்கு எனக்கு என்னென்று அதற்கான தமிழ் தெரியவில்லை. அதை செய்கின்றார்கள், பணம் வசூலிக்கின்றவர்கள். இன்னொன்று செய்கின்றார்கள் என்னென்றால், ஒரு தெருவை மதித்து ஒரு தெருவிழா ஒன்று செய்கின்றார்கள். அது நிச்சயமாக இம்முறை நடக்க மாட்டாது. அது ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும், ஒட்டுமொத்த கனடா வாழ் தமிழ் சமூகமும் அதற்கு கடுமையான கண்டனத்தை கொடுத்து, ஏனென்றால் கனடாவிலேயே நிராகரிக்கப்பட்டு கனடாவுக்கே வரக்கூடாது என்று சொன்ன ஒரு சிங்கள இன வெறியனை இந்த சிடிசி கனடாவில் பதியப்பட்டு கனடாவிலே காசு பெற்றுக் கொள்ளுகின்ற ஒரு அமைப்பு போய் சந்தித்து வருகிறது என்று சொன்னால், அந்த நாட்டினுடைய விதிமுறைகளுக்கு எதிராக, அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களை மதிக்காத நபர்களாக இருக்கிறார்கள், அமைப்பாக இருக்கிறார்கள். ஆகவே நிச்சயமாக இம்முறை அந்த தெருவிழாவும் நடைபெற மாட்டாது. நடைபெறுவதற்கு தமிழ் சமூகம் அனுமதிக்க மாட்டாது, நிச்சயமாக அனுமதிக்க மாட்டாது. நிறைய தகவல்களை சொல்லியிருக்கீங்க. இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானங்கள், இலங்கைக்கு ஆதரவாக கிட்டத்தட்ட தமிழ் மக்களால் புறக்கணிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை எந்த மக்களுக்காக இவர்கள் கொண்டு சொல்ல போகிறார்கள் என்பதை இனி வரக்கூடிய காலகட்டங்களை எல்லாம் உன்னிப்பா கவனிக்கிற அந்த போக்கு இருக்கிறது. முதல் குரலை நீங்க எழுப்பியிருக்கிறீங்க, பல்வேறு எதிர்ப்பு குரல்கள் வந்திருக்குது. ராவணா மூலமாக இது முதல் எதிர்ப்பு குரல். தொடர்ச்சியாக இதை பதிவு செய்ய வேண்டும். இப்படியானவர்களை தொடர்ச்சியாக மக்களுக்கு அம்பலப்படுத்த வேண்டும். யாருக்கானவர்கள் இவர்கள் என்பதுதான் நம்ம இந்த நேரத்துல இளைய தலைமுறையும் உங்களை போன்றவர்களும் மக்கள்கிட்ட தொடர்ச்சியா முன்னெடுத்துக்கிட்டு போகணும். மக்களும் இதை உணர வேண்டும். இவர்கள் பின்னால் நாம் நின்றால் இந்த சமூகம் என்ன விதமாக ஒரு பேரழிவை சந்திக்கின்றதை அழுத்தமாக சொல்லியிருக்கிறீங்க. மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நான் தொடர்ச்சியாக உங்களுடைய செவ்விகளிலே படுகின்ற பொழுது ஒரே ஒரு விடயத்தை கூறுவேன். என்னவென்று சொன்னால், இன்று சமூக வலைத்தளங்களுடைய ஆதிக்கம் மிக பெருந்திரளாக இருக்கிறது. ஒரு விடயம் நடைபெற்றால் அடுத்த நிமிடமே சகலருக்கும் கொண்டு செல்லப்பட்டிடும். ஆனால் 2008, 2009 ஆண்டு கால பகுதியிலே உலகம் பார்த்து கொண்டிருக்க மாபெரும் இன அழிப்பின் உச்சம் இடம்பெற்றது. நான் நினைக்கின்றேன், இந்த நூற்றாண்டிலே தமிழ் சமூகம் சந்தித்த இன அழிப்பின் கொடுமைகள் போன்று எந்த ஒரு சமூகமும் சந்தித்ததாக அந்த இன அழிப்பின் உச்சம் இடம்பெற்ற பொழுது எந்த ஒரு பிரதான ஊடகங்களும் மூடி மறைத்த பின்பு சேனல் கொண்டு வந்தது. அது பின்பு நாங்கள் அது தமிழர்களுக்கு சார்பானதாக இருக்கிறது, அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் எந்த ஒரு பிரதான ஊடகங்களும் மூடி மறைத்த பொழுது தன்னந்தனியனாக ஒரு மானத்தமிழனாக ஏகலைவன் என்கின்ற ஒரு அருந்தமிழன் ஈழத்தமிழர்களுடைய இன அழிப்பின் அகோரங்களை நீங்கள் அன்று இருந்த ஊடகத்தினூடாக வெளிக்கொண்டு வந்ததை தமிழ் சமூகம் என்றும் நெஞ்சிலே நிறுத்தி கொள்ளும் என்பதை கூறி மீண்டும் ஒரு நல்லதொரு செவ்வியிலே சந்திப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். உங்களை போன்றவர்களுடைய அந்த நம்பிக்கை தான் என்னை வழி நடத்துகிறது என்ற நேரத்துல நான் திரும்ப சொல்றேன். உங்களை போன்றவர்கள், இந்த மக்களுடைய இந்த பேராதரவு, இந்த நம்பிக்கை மட்டுமே என்னை இப்பொழுதும் வழி நடத்தி கொண்டிருக்கிறது, நாளையும் வழி நடத்தும். தடமாற மாட்டேன் என்பதை இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.